கோயிலுக்கு போகலாமா? வாங்க, இன்னைக்கு ஆடி போகிறோங்க. ஸோ ஈவினிங் ஒரு 8 to 9 ஓ கிளாக் காப்பில் பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். நாங்கள் போன டைம் செம்ம க்ரௌடாக இருந்தது. பரவாயில்ல, இருந்தாலும் சாமியை பொறுமையாக இருந்து கும்பிட்டுட்டு அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு கூழ் வேற கொடுத்தாங்க. கூழ் யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்க. கூழ் வாங்கி குடிச்சிட்டு என்னோட பையனும் கொஞ்சம் அங்கே என்ஜாய் பண்ணாங்க. டே டைம் ஃபுல்லாமே அவன் வீட்டுக்குள்ளே இருந்து பயங்கர போரிங் ஆயிடுறான். ஸோ கொஞ்ச நேரம் நான் கோயிலில் விளையாட விட்டேன். பத்ரகாளி அம்மன் எப்படி தோணுனாங்கன்னு ஒரு குட்டி கதை சொல்றேன் கேளுங்க. அசுரர்களோட அட்டகாசம் ரொம்ப அதிகமாகி மக்கள் எல்லாம் கஷ்டப்படுற நேரத்துல அந்த தீமையை அழிச்சு மக்களை காப்பாத்த சக்தியின் உக்கிரமான வடிவமா பத்ரகாளி அம்மன் தோன்றினாங்க அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. அவங்க உருவம் பார்க்க பயங்கரமா இருந்தாலும் அந்த கோபத்துக்கு பின்னாடி மக்களை காப்பாத்தணும் அப்படிங்கிற தாயோட அன்பு தான். அதனாலதான் பத்ரகாளி அம்மனை தீமையை அழித்து நல்லதே காக்கும் தாயாக மக்கள் இன்றைக்கும் பக்தியோட வழிபடுறாங்க. அம்மன் அருள் இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்குமே கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் கோயில்லாம் முடிச்சுட்டு நைட்டு டின்னருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம். அங்க என்னன்னா நாங்க சூப் மட்டும்தாங்க குடிச்சோம். டெய்லி ஹோட்டலுக்கு போற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு சூப் குடிச்சிட்டு தம்பிக்கு மட்டும் ஒரு சப்பாத்தி வாங்கி கொடுத்தேன். அவன் சப்பாத்தி ரைத்தா மட்டும்தான் சாப்பிட்றான், ரைஸே எடுத்துக்க மாட்றாங்க. பட் நைட்டு கொஞ்சம் வயிறு நிறைஞ்சாதான் குழந்தைங்க தூங்குவாங்க. ஸோ நான் டெய்லியுமே அவனுக்கு சப்பாத்தி ரைத்தா கொடுத்துட்றது. என்னைக்கு அவன் வேண்டான்னு சொல்கிறானோ அன்னைக்கு தான் அதை ஸ்டாப் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா வீட்டில் அவன் கிட்டத்தட்ட ரைஸ் சாப்பிட்டு 1 month ஆகுதுங்க. அவனோட 1 day ஃபுட்டுன்னு சொல்லி பார்த்தோம்னா 2 முட்டை சாப்பிட்றான், நைட்டு சப்பாத்தி சாப்பிட்றான், அவ்வளோதான். அதை எப்படி சேஞ்ச் பண்ணி கொண்டு வர்றதுன்னு எனக்கே தெரியல. நானும் வந்துட்டு பசிடானிக்க வாங்கி கொடுத்துட்டேன். பசிடானிக்க கொடுத்தா தூங்குறானே தவிர சாப்பிட்றதுல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டான். ஸோ பார்க்கலாம் அவன் எப்படி 1 month ஒரு மந்த்துக்கும் குழந்தைங்க ஒரு மாதிரி வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க. எனக்கு அதுதான் ஒன்றுமே புரிய மாட்டேங்கி. அதுக்கப்புறம் ஐஸ் கேக் கேட்டான். அவனுக்கு ஆல்ரெடி கோல்டு இருக்கு. ஸோ நான் வீட்டில் வச்சு தரேன்னு சொல்லி பொய் சொல்லி ஐஸ் கேக் வாங்கிட்டுலாம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், அவனுக்கு கொடுக்கல. ஸோ இதுதான் இன்னைக்கு ஈவினிங் ஸ்கெடியூலாக இருந்துச்சு. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வந்து அந்த கோபுரத்தில் பார்த்தா எவ்வளோ பெரிய தேன் கூடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அது உங்களுக்கு ஒரு கிளிப்பாக போடலான்னு நினச்சேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். லவ் யூ ஆல்.